தளபதி இன் மலேசியா. அடடடடா, வாரம் தான் கொண்டாட்டம் தான் மலேசியாவில். அதாவது ஒரு மலேசியாவில் இருக்க தமிழ் மக்கள் வந்து தமிழ் சினிமாவை ரொம்ப ரொம்ப ரசிக்கிற ஒரு மக்கள். தமிழ் சினிமா நடிகர்களையும் சரி, ஆரம்ப காலகட்டத்திலேருந்து வந்து பல நடிகர்களை வந்து தாங்கள் புலம்பெயர்ந்த ஒரு தமிழர்களாக இருந்து அங்கேருந்து வேலை செஞ்சு சம்பாரித்து அங்கே ஒரு தனக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டாலுமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நடிகர்களுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கலைத்துறைக்கும் வந்து மிகப்பெரிய மரியாதை கொடுப்பாங்க. அப்படி வந்து அங்கே இருக்கவங்களும் மலேசியாவில் இருந்தவங்களும் ஆர்டிஸ்டாக இருக்காங்க, டைரக்டராக இருக்கிறாங்க, நிறைய பேர் வந்திருக்காங்க, நிறைய ஆக்டர்ஸ் வந்திருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கண்ட்ரி மலேசியா. இன்னும் சொல்ல போனால் மலேசியா வந்து இல்லை, ஒரு தாய்மண்ணை மிதிக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கும். எனக்கு அப்படி தான் இருக்கும். எனக்கு வந்து மலேசியா எப்போ போனாலுமே வந்து ஒரு மதர் ஃபீலிங் அப்படின்வாங்க. என்னுடைய சொந்த ஊர் தஞ்சாவூரில் நான் போய் அப்படி இறங்கி போய்ட்டு ஒரு அன்பு பால் நிலையத்தில் போய்ட்டு ஒரு கல்கண்டு பாலை குடிச்சிட்டு அந்த பாம்பே ஸ்வீட் ஸ்டாலில் போய் ஒரு ட்ரை குலாப் ஜாம் சாப்பிட்டுட்டு தஞ்சாவூர் பெரிய கோயிலில் அப்படி சுற்றிட்டு அப்படியே வந்து இந்த ராணி பேரடைஸில் படம் பார்த்தீங்க, இப்படி வந்து ஒரு அந்த ஃபீல் இருக்கு இல்லையா, அந்த ஃபீல் வந்து அது சொல்ல முடியாது. அவங்கவுங்களோட சொந்த ஊருக்குன்னு ஒரு ஃபீல் இருக்கும். அந்த மாதிரி மலேசியா அப்படிங்கிறது ஒரு தமிழர்களுக்கு பெரும்பாலான இந்த மாதிரி டவுன் சவுத்துலேருந்து வந்தவங்களுக்கு மலேசியா வந்து அந்த மண்ணை மிதிக்கும் போது, ஏன்னா ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு காலகட்டங்களில் அந்த மண்ணை மிகப்பெரிய முன்னேற்றமாக ஒரு பொன்விளையிற பூமி ஆக்கிறதுக்கு ரஜினிகாந்த் சார் சொன்ன டைலாக் மாதிரி தான், கபாலி படத்தில் சொன்ன மாதிரி தான், ஆக்கிறதுக்கு எங்களுடைய முன்னோர்கள்லாம் அங்கே போயிருப்பாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. யாரோ இருக்கிறாங்க, யாரோ அவங்கவுங்க ரிலேட்டிவ் யாரோ இருக்கிறாங்க, ஏதோ ஒரு விட்டக்குறை தொட்டக்குறை மாதிரின்னு வச்சுங்களேன். ஸோ அப்படிப்பட்ட அந்த மலேசியாவில் கொண்டாட்டங்கள் பயங்கரமாக இருக்கும், பாராட்டுகள் பயங்கரமாக இருக்கும், ரசிப்புத்தன்மை ஏராளமாக இருக்கும். இந்த மக்கள்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே என்னென்னா, அப்படியே கட்டி அணைச்சி முத்தமிடுறதுன்னுவாங்கல்ல, அந்த லெவலுக்கு கொண்டாடுவாங்க நடிகர்களை. இன்றைக்கும் நடிகர்களுக்கு வந்து அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும். அவங்களுக்கு வந்து அந்த தமிழ்நாடு அங்கே இருக்குது, அந்த நாட்டில் அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, டிவியில் வராங்க, சினிமாவில் வராங்கன்னு அவங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் வரும். ஸோ அவங்களுக்கு ஒரு டபுள் ட்ரீட்டு தான், செம்ம ட்ரீட். எஸ், அதில் ஃபஸ்ட்டு ட்ரீட்டு தல அஜித். ஒரு ரேஸு, அந்த ரேஸில் தல அஜித்தோடு சேர்ந்து சிம்பு, டெத்தோ மாலிக், அவர் தான் வந்து அங்கே மாலிக் ஸ்டீம் கார்பரேஷன் தான் கபாலி படத்துக்கு ஒன் ஆஃப் த பெரிய சப்போர்ட்டிங் பில்லர் அண்ட் ப்ரொடியூசிங்கில் வந்து சப்போர்ட்டிங் பில்லர் அந்த மாலிக் ஸ்டீம் கார்பரேஷன். ஸோ மாலிக் ஸ்டீம் கார்பரேஷனில் இருக்கிற டெத்தோ மாலிக் தான் வந்து சிம்புவோட இன்வைட் பண்ணி சிம்புவோட வந்து போகிறது அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ அவர் கூப்பிட்டு போய் மாலிக் பாய் வந்து சிம்பு அஜித் எல்லோரும் மீட் பண்ணி எல்லோரும் ஒன்றா வந்து பார்த்து பேசி அஜித் சார் வந்து சிம்பு ஒர்க் பண்ணி, இதெல்லாம் வந்து ஜென்ரல் ஓகே, ஒரு ஆர்டிஸ்ட் வந்து பார்க்குறாங்க. அண்ட் சிம்பு பீயிங் எ வெரி பிக் தலை ஃபேன், அது எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் வந்து அவர் இந்த ரேஸில் பங்கேற்கிறது அது மட்டும் இல்லாமல் த ஹியூமனிட்டி இன் அஜித், த பேசிக் ஹியூமனிட்டி அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல. அதாவது என்னென்னா, மக்களை ரசிகர்களாக பார்க்காம சக மனிதர்களாக பார்க்குறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அது அஜித் சார் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். பர்சனலாகவே சொல்கிறேன். பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ப்ரெஸ் மீட் நடக்குது. அந்த ப்ரெஸ் மீட் வந்து ஐ திங்க் அது பில்லா ஆர் கிரீடம்னு நினைக்கிறேன். கிரீடம் ஏதோ ஒரு படத்தோட ப்ரெஸ் மீட்டு. அப்போ ப்ரெஸ் மீட்டில் வந்து ஒரு 150-200 பேர் பத்திரிகையாளர்கள் இருக்காங்க. அந்த பத்திரிகையாளர் இருக்கும்போது அஜித், ஷாலினி மேம் எல்லோரும் வந்திருக்காங்க. அஜித் சார் வந்திருக்கார், ஷாலினி மேம் எல்லோரும் வந்திருக்காங்க. அவர் ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க, ஸ்டேஜில் நிற்கிறாங்க. நவ் இஸ் ஃபோட்டோ செஷன் அப்படிங்கிறாங்க. ரொம்ப அப்போ நம்ப முடியாத ஒரு விஷயம் என்னென்னா, 150-200 பேருக்கும் கூப்பிட்டு அந்த ப்ரெஸ்ஸில் இருக்கவங்க எல்லாரையும் கூப்பிட்டு தனியாக தோள் மேலே கை போட்டு ஃபோட்டோ எடுத்தார். என்கிட்ட அந்த ஃபோட்டோ இருக்குது. அதை நான் இன்றைக்கும் அதை யோசிக்கும் போது இல்லை, அது வந்து ஒரு சச் அ கிரேட் ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோ அந்த அஜித் சாரோட இருந்த அந்த மூமெண்ட். ஸோ அந்த மாதிரி வந்து அஜித் சார் வந்து அந்த எல்லார்ட்டையும் வாங்க, எஸ் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு டிக்னிட்டியை சொல்லி தருவார், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை சொல்லித்தராரு. காமாக இருக்கிறதுனா என்ன, நம்ம சினிமா நம்ம ரசிக்கிறது அது ஒரு பகுதி, நம்ம வாழ்கிறது ஒரு வாழ்க்கை, எப்படி முறையாக வாழணும், எப்படி மற்றவங்கள நடந்துக்கணும், எப்படி அப்ரிஷியேட் பண்ணணும். நான் சமீப காலமாக அதை நான் பார்க்குறேன் அவர்கிட்ட, அஜித் சார்கிட்ட. வெரி வெரி மெச்சூர். ஆரம்பத்தில் வந்து ஒரு பைக் ரேசர் சார், அவர் வந்து ஜாலியாக இருப்பார், செம்ம ஜாலி பர்சனு, ஊரெலாம் சுற்றுவார். இப்படி தான் அஜித் சாரை சொல்லுவாங்க எல்லாரும், இண்டஸ்ட்ரியிலே அப்படி தான் சொல்லுவாங்க. அவர் இப்படி தான் சார் போயிடுவார் சார், அங்கே போவார் சார், இங்கே போவார், நல்ல அப்போயே வந்து டூர்லாம் போவார், சுவிட்சர்லாந்து போகிறாங்க போகிறீங்க எல்லாம் போவார், செம்ம ஜாலியாக அந்த ஒருத்தர். அவர் வந்து அந்த ஒரு பீரியடில் அமர்க்கலம்னு ஒரு படம் பண்ணி ஷாலினி மேம் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் he got totally changed. அவருக்குள்ளே
கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சொல்கிறது சரியாக தப்பாக தெரில, ஆனால் ஒரு பொறுப்புன்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல, அதாவது நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறதுன்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த பொறுப்பாயிட்டார், பயங்கர ரெஸ்பான்சிபிளாக பேசுகிறாரு, நடந்துக்கிறாரு. படங்கள் பண்ணும்போதும் சரி, அந்த ஃபெயிலியர்ஸ் வரும்போது அவருடைய மனநிலைமையும் சரி, அவர் அப்படி தாங்கிக்கிறது, அந்த மாதிரி சில விஷயம் தட் இஸ் மைண்ட் ப்ளோயிங் அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு தல அஜித். எக்ஸ்ட்ரானரி. அது வந்து டவுட்டே கிடையாது. ஸோ அப்படி வந்து அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து மலேசியா போயிருக்கிறாரு. மலேசியாவில் தமிழ் மக்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னேன். அப்படியே நம்ம மேலே பாசத்தை பொழிவாங்க, அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபேன் பேஸ் மலேசியாவில். அந்த ஃபேன் பேஸில் வந்து கமல் சார் அஜித் சார் வந்து பார்க்குறேன். அன்னைக்கு சொன்னல இந்த ப்ரெஸ் மீட்டில் அந்த மாதிரி இப்போது இல்லை ஒரு வீடியோ பார்க்குறேன். அந்த வீடியோவில் க்யூவில் நிற்கிறாங்க அஜித் சாரோட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. எல்லாரையும் வந்து ஃபோட்டோ வாங்க டெல்லி ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி எல்லாரையும் ஒரு க்ளோஸாக நின்று ஃபோட்டோ எடுக்கிறாரு. வாட் அ பர்சனாலிட்டி, இட்ஸ் அமேசிங். ஒரு ஆர்டிஸ்ட்டாக வளர்ந்துட்டோன்னா இங்கே நிறைய பேர் வந்து பவுன்சர்ஸ் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதோ இல்லை கிட்ட வராதிங்கிறது எல்லாமே புரியுது, நான் இல்லைன்னு சொல்ல புரியுது. பட் இருந்தாலும் ஹி ரெஸ்பெக்ட் த ஃபேன்ஸ் அண்ட் ஹி ஆல்சோ டீச்சர்ஸ் த ஃபேன்ஸ் ஹவு டு பிஹேவ். அது வந்து நம்மளை அவரை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண வைக்குது. அவர் பற்றி நிறையா யோசிக்க வைக்குது, பேச வைக்குது. சில பேரை வந்து வாழ்க்கையில் நம்ம எப்போ முழுமை அடைகிறோம் அப்படின்னா, நாம் கற்றுக்கிட்ட சில விஷயம், நம்ம படிப்பு, நம்மளுடைய சினிமா, நம்மளுடைய வேலை, இந்த மாதிரி இருக்கிறப்போ அது ஒரு பக்கம் இருந்தாலும், நான் இவர்களை தான் சார்ந்து இருக்கேன், இவர்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், இவர்களாம் எனக்கு குருமார்கள், இவங்கள்ட்ட நான் இதை கற்றுக்கிட்டேன்னு சொல்கிறதே ஹாப்பியாக நினைக்கிறேன். அது மாதிரி ரஜினி சார், அஜித் சார்லாம் நினைக்கிறேன். பிகாஸ் தே கிவ் த மெச்சூர்டு இன்புட்ஸ். நமக்கு கொடுக்குறாங்க, அந்த இன்புட்டை கொடுக்குறாங்க, அவங்கள்ட்டேருந்து நமக்கு கொடுக்குறாங்க. இப்படி நடந்துக்கணும். யார் மூலியமாவது ஒருத்தர் வந்து ஒரு நல்ல விஷயங்களை கற்றுக்கணும். சினிமாவே பார்த்துட்டு இருக்க எங்களுக்கு சினிமாவில் இருக்கக்கூடிய குருமார்களாக ரஜினி சார், அஜித் சார், இவங்கெல்லாம் வந்து நான் பார்க்குறேன். அவங்கள்ட்ட பார்க்குறது ரொம்ப அந்த டிக்னிட்டியெல்லாம் பார்க்குறேன். ஸோ நமக்கெல்லாம் பார்க்கும்போது ஃபேன்ஸ் அம்மாவில் எப்படி மதிக்கணும்ல, எப்படி அவங்கள ட்ரீட் பண்ணணும்ல அப்படிங்கிறது தெரியுது. ஸோ அந்த வகையில் வந்து செம்ம கொண்டாட்டம் தான் அஜித் சாரும் சிம்புவும் வந்து அந்த இதில் இருந்தது. சிம்புவுக்கும் அதே மாதிரி பயங்கர ஃபேன் போல எங்க சிம்புவுக்கும் பயங்கர ஒரே ஃபோட்டோ தான், செல்ஃபி தான், களை கட்டுது மலேசியாவே. ஸோ மலேசியாவில் எல்லாம் வெரி வெரி ஹாப்பி எல்லாம். ஆனால் பயங்கரமாக ட்ராவல் பண்ணி வருவாங்க. ஏகப்பட்ட ஊர் இருக்குது. அந்த நிறைய சொல்லலாம் மலேசியாவில். அந்த ஒரு பெரிய ஸ்ட்ரெச்சு ஜோகூர் பார்லேருந்து, கிளாங்லேருந்து, பினாங்லேருந்து எல்லா இடத்துலேருந்தும் ஆள் வருவாங்க. எல்லாம் வந்து நேரில் வந்து பார்க்கணுன்னே வருவாங்க. ரொம்ப ஆசையோடு வருவாங்க. ரொம்ப யதார்த்தமாக இருக்கும் அவங்க பேசும்போது. நான் அவங்கள பார்க்கணுன்னு வந்தேன் ப்ரோ அப்படின்வாங்க. அது மாதிரி அவங்கள பார்க்க முடியுமா அப்படின்வாங்க. ஸோ அந்த பேசுகிற ஸ்லாங்கு அது ரொம்ப பிடிக்கும். சாப்பாடு சொல்ல வேணாம், மலேசியாவில் செம்மையாக இருக்கும். ஸோ அந்த மலேசியாவில் அஜித் வந்து இப்போது மக்களை வந்து சந்தோஷப்படுத்திட்டு இருக்கார் அப்படின்னு நினைக்கிறப்போ வெரி வெரி ஹாப்பி. அந்த டபுள் ட்ரீட்டு சொல்லுறது அடுத்து இன்னொரு ட்ரீட் இருக்குது. இந்த இன்னொரு ட்ரீட்டு தான் 27 ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆக போகிற ஜனநாயகன் படத்துக்காக ஆடியோ லான்ச்சை தளபதி விஜய் மலேசியாவில் வச்சுருக்காரு. பிரம்மாண்டமாக புக்கிட் ஜலீலில் வச்சுருக்காரு. புக்கிட் ஜலீலில் வந்து பெரிய ஸ்டேடியத்தில் வச்சுருக்காரு. ஸோ இப்போ அஜித் வந்துட்டார், மக்களை சந்தோஷப்படுத்தார், மக்களோட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துட்டார். பயங்கரமாக எல்லாரும் வந்து ஹாப்பி ஆகிட்டாங்க. எல்லாருமே பயங்கர ஹாப்பி. அது ஒரு பக்கம் இருக்குது. சிம்பு வந்துட்டார், அதுவும் செம்மையாக இருக்குது. இப்போது அப்படியே ஸ்ட்ரைட்டாக அந்த பக்கம் பார்த்தோன்னா விஜய் சார் வந்து தனுஷை கூப்பிட்றதா ஒரு பேச்சு இருக்குது. தனுஷ் வந்து சீஃப் கெஸ்ட்டாக வராரு அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு இருக்குது. இது எந்தளவு உண்மைன்னு தெரியல. அது 27ஆம் தான் தெரியும். ஸோ தனுஷ் வராரு அப்படிங்கிறதும். ஸோ இந்த பக்கம் சிம்புன்னா அந்த பக்கம் தனுஷ். அது மாதிரி அந்த பக்கம் பெரிய அதுவும் ஒரு 35,000 பீப்புள் அகாமடேட் பண்ணுற மாதிரியான ஸ்டேடியம் புக்கிட் ஜலீல் அப்படின்னா. ஸோ நிறைய மக்கள் வந்து விஜயோட ஃபேன்ஸ் எக்கச்சக்கமான பேர் மலேசியாவில் இருக்காங்க. தீவிரமான ஃபேன்ஸ் இருக்காங்க, வெறியர்கள் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே விஜய் பார்க்குறதுக்கு ஆளோடு இருக்காங்க. ஸோ இப்போ அந்த ஃபங்க்ஷன் எப்படி நடக்க போகுது, விஜய் எத்தனை நாள் இருக்க போகிறாரு, எப்படி மீட் பண்ண போகிறாரு, எல்லோரும் வந்து என்ன சொல்கிறது, எப்படி வந்து ஃபேன்ஸை ரிசீவ் பண்ண போகிறாரு, ஃபேன்ஸோட இப்போது அஜித் சார் இவ்வளோ பண்ணிட்டாரு, அவர் என்ன பண்ண போகிறாரு, அதெல்லாமே பார்க்க தான் போகிறோம். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா அந்த ஆடியோ லான்ச் பெரிய லெவலில் பேசப்படுது. ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சில் வந்து பயங்கர பொலிட்டிக்கல் டாக்ஸ் இருக்கும். பாலிட்டிக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகிற படம் அது.
அந்த படத்தில் வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, 2வது சிங்கிள் ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம், அதை பற்றி பயங்கரமான டாக் இருக்குது. ஸோ அதனால் வந்து அந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு, அப்புறம் இந்த இது ட்ரெய்லரு, பஞ்ச் டயலாக் என்ன இருக்க போகுது, யாரெல்லாம் ஆர்டிஸ்ட்டு, இப்படி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. ஸோ அந்த ஏகப்பட்ட விஷயத்தையும் பார்க்குறதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 7.5-8 கோடி மக்கள் எப்படி காத்திருக்கிறாங்களோ அதே மாதிரி மலேசியாவில் இருக்கக்கூடிய பல கோடி மக்கள் வந்து காத்திருக்கிறாங்க. அதுதான் இங்கே பெரிய விஷயம். ஸோ சச் அ கிரேட் திங் ஹேப்பனிங் இன் மலேசியா. ஸோ இந்த டிசம்பர் 2025 அப்படிங்கிறது மலேசியா மக்களுக்கும் சிங்கப்பூரில் இருக்கவங்களும் மலேசியா வந்து பார்ப்பாங்க. ஸோ அவங்க 2 பேருக்கும் ஒரு பெரிய ட்ரீட் அப்படின்னு தான் சொன்னோம். பட் மலேசியாவில் தான் 2 பேருமே வந்திருக்காங்க, நடக்குது, அஜித் சார் அண்டு நமது விஜய் சார். ஸோ இந்த விஷயம் பயங்கரமாக அங்கே போயிட்டுருக்கு. ஸோ எவ்ரிபடி வர் ஹாப்பி அண்ட் எவ்ரிபடி வர் திங்கிங் ஓகே என்ன பண்ண போகிறாங்க, எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி வேறு லெவலில் இருக்குது. பார்ப்போமே என்ன நடக்க போகுது ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சில் அப்படின்னு.